கன்னிராசி. கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களது ராசி அதிபதி புதன். புதன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியாக இருந்து, அவர் வந்து 5ல் இருக்கும்பொழுது, கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாச்சும் பெருசாக ரிஸ்க் எடுத்தோம்னா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸஸை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் வந்து பார்த்தா 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் இருக்கும்போது ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக பிரயாணங்கள், குழந்தைகளுக்கான விஷயங்களுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. அதெல்லாமே ரொம்ப சிறப்பு. 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் குழந்தைகள் மேலே நிறைய சந்தேகங்கள் வரும். சமயத்தில் வந்து இதுங்க தான் ஒரு மாதிரி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதியான 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு 10ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் வக்கரமாக போகிறோன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். 5 மற்றும் 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் நல்ல ஒரு சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகள் வியாபாரத்துக்கோ அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நம்ம எதிர்பார்த்த ஒரு எக்ஸ்பெக்டட் ஜாபு, எக்ஸ்பெக்டட் ப்ரொமோஷன்ஸ், நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுவே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான புதனும் 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும். ஏன்னா வந்து சம்டைம் வந்து ஏதாச்சும் ஏடாவிடமாக மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால அதெல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்கள் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன் வியாழக்கிழமைகள்லேருந்து கொஞ்சம் நிறைய செலவுகள் ஆகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க.